அம்மைக்கு உரியது, இன்னொன்று அப்பனுக்கு உரியது. அம்மைதான் எல்லாம், அது எங்க மதுரை. அப்பன் தான் எல்லாம், அது சிதம்பரம். சரிதானா? பிள்ளைதான் எல்லாம், அது வைத்தீஸ்வரன் கோயில். அடியார்தான் எல்லாம், அது மாணிக்க வாசகருக்குரிய திருப்பெருந்துறை. 4 கோயிலுங்க நம்ம நாட்டில். அம்மாவுக்கு சிறப்பு மதுரை, அப்பாவுக்கு சிறப்பு சிதம்பரம், குழந்தை முத்துக்குமாரசாமிக்கு சிறப்பு வைத்தீஸ்வரன் கோயில். அடியார் மாணிக்க வாசகருக்குத்தான் தேர் திருவிழா எல்லாம் திருப்பெருந்துறை. ஒரு செட்டியார் திருப்பெருந்துறையிலே முருகன் கோயில் கட்டினார். நாளைக்கு கும்பாபிஷேகம். ராத்திரி சிவபெருமான் கனவுல போய் நிற்கிறார். அந்த கோயிலுக்கு பேரை முருகன் கோயில்னு வைக்காதே, ஆனந்த மாணிக்க வாசகர் கோயில்னு வை. திருப்பெருந்துறையிலே மாணிக்க வாசகரை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. இன்னைக்கு பேரு ஆனந்த மாணிக்க வாசகர் கோயில். எந்த அடியாருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது? இத்தனை பேர்ல. அந்த மாணிக்க வாசக பெருந்தகை 2 கோயில் முக்கியம்னு சொன்னேன். அம்மைக்கு உரியது மதுரை, அப்பனுக்கு உரியது சிதம்பரம். சிதம்பரம் கோயில்ல 4 வாசல். வடக்கு வாசல் வழியா சுந்தரமூர்த்தி சுவாமி வந்தார், தெற்கு வாசல் வழியா சம்பந்த சுவாமி வந்தார், மேற்கு வாசல் வழியா அப்பர் பெருமான் வந்தார். நடராஜாவுக்கு பக்கத்திலே வரக்கூடிய கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வாசக சாமி உள்ள வந்தார். 4 வாசல் சிதம்பரம் சிற்றம்பலம். கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். திருப்பெருந்துறை என்று ஒரு இடம் சிதம்பரத்திலே இருக்கிறது. வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்திலே உள்ள ஒரு சிறிய கோயிலுக்கு திருப்பெருந்துறை என்று பெயர். நம்ம ஆவடையார் கோயில் அறந்தாங்கி பக்கத்திலே இருக்க, அதை நான் சொல்லல. சிதம்பரத்திலே வடக்கு கோயிலிருந்து கொஞ்ச தூரம் போனால் தில்லைக்காடிக்கு முன்னாலே ஒரு சின்ன இடம், ஒரு சித்தர் சமாதி. அந்த கோயிலுக்கு பேரு திருப்பெருந்துறை. அற்புதமான சிற்பங்கள். அங்கே மாணிக்க வாசக பெருந்தகை இருக்கிறார். ஒரு பெரியவர் வருகிறார், ஜடாமுடியோடு வருகிறார். சடையானே தளலாடி தயங்குமோ இலை சூழப்படையானே பரஞ்சோதி பசுபதி மணவெள்ளை விடையானே என்று பாடியது போல சிவந்த திருமேனி, உடம்பு முழுக்க திருநீர், மெய்யலாம் வெந்நீர், செந்தாமரை காடனைய மேனி. ஒரு பெரியவர் வருகிறார். நீங்க தான் மாணிக்க வாசகரா? ஆமா. நீங்க நிறைய பாடி இருக்கிறீங்களா? ஏதோ பாடி இருக்கிறேன். நீங்க பாடின பாட்டையெல்லாம் சொல்லுங்க, நான் எழுதிக்கணும். இவருக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம பாட்டை